மனைவியை கணவன் 17 இடங்களில் சரமாரியாக கத்தியால் குத்தி கிழித்திருக்கிறார். இரத்த சண்டைக்கு என்ன காரணம்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மேலும் தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். சாலை ஓரத்தில் கையில் இரத்தம் சொட்ட சொட்ட அமர்ந்திருக்கும் இவர் பிரவீன். 30 வயதாகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் குறிசிலப்பட்டுவை அடுத்துள்ள கல்லுக்குட்டையைச் சேர்ந்தவர். சென்னையில் உள்ள ஒரு பேக்கரியில் வேலை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று சொந்த ஊருக்கு வந்தவரின் கை இரத்தத்தால் நனைய காரணம் அவர் ஆசையாக தொட்டு தாலி கட்டிய மனைவி நந்தினி. 28 வயதான நந்தினி புதுப்பேட்டை ரோட்டில் இருக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனியில் டாக்குமெண்ட் ஸ்டாஃபாக வேலை செய்து வந்திருக்கிறார். பிரவீனுக்கும் நந்தினிக்கும் 3 வருடங்களுக்கு முன்பு இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் முடிந்திருக்கிறது. யார் கண் பட்டதோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எட்டா கனியாகவே இருந்திருக்கிறது. அதற்காக இருவரும் பார்க்காத மருத்துவர்களே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு போகும்போது அவங்க வரல. அவங்களுக்கு கால் பிரச்சனை இருக்கு, டிவிடி ப்ராப்ளம் இருக்கு. அதனால அவங்க வர முடியாது. டாக்டர் சொல்லிட்டாங்க 6 மந்த் ஸ்டே பண்ணுவாங்க. அதனால கூட்டு போக முடியல. இப்படி குழந்தை வேண்டி ஆசையாக காத்திருந்தவரை கையில் கத்தியை எடுக்க வைத்திருக்கிறது அன்றைக்கு நடந்த சம்பவம். அவங்க என் கூட வாழ மாட்டேன்றாங்க சார், பிடிக்கலன்றாங்க சார். லாஸ்ட் 3 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. லாஸ்ட் 2 மாசமா பிடிக்கல, எனக்கு வேணாம் விட்டு குழந்தைக்காக பார்த்துட்டு இருந்தேன் சார் ஹாஸ்பிட்டல். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் நல்லா இருக்கும்போது நீ வேற ஹாஸ்பிட்டல் நாங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்கிறோம் விட்டு அப்படின்றாங்க. எந்த ஒரு ரீசனுமே சொல்ல மாட்டேறாங்க சார். நான் சென்னைக்கு கூட்டு போய் 6 டைம்ஸ் மேலே ட்ரை பண்ணியிருக்கேன். இது அவங்க எல்லாருமே தெரியும். மனைவியை தன்னுடனே வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டவருக்கு அவரது மாமியாரும் மனைவியும் கொடுத்த பதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் விரக்தி அடைந்த பிரவீன் மனைவி நந்தினியிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறார். ஆனால் அவர் எதற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது. சம்பவத்தன்று சென்னையில் இருந்து திருப்பத்தூர் வந்த பிரவீன் எப்படியாவது மனைவியை சமாதானம் செய்து தன்னுடனே அழைத்து சென்று விடலாம் என கனவுகளோடு அவர் வேலை பார்க்கும் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். ஆனால் நந்தினியின் பேச்சு பிரவீனுக்கு ஆத்திரத்தை கிளப்பி இருக்கிறது. வரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6 மந்த்துக்கு முன்னே கூட 12ஆம் மாதம் நான் வீடு பார்த்துட்டு அவங்களுக்கு சொன்னேன், வீடு பார்க்குறேன் வந்துருக்கேன். இல்லை எனக்கு திருப்பத்தூர்ல வேலை செட் ஆகிடுச்சு, நான் வரமாட்டேன், நான் இங்கேயே வேலை செய்கிறேன், நீங்கள் வந்து போனாங்க. சரின்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை எல்லை மீறவே பிரவீன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கட்டிய மனைவி என்றும் பாராமல் நந்தினியை 17 இடங்களில் சரமாரியாக குத்த ஆரம்பித்திருக்கிறார். நந்தினி தன்னை தற்காத்துக் கொள்ள தடுத்த போது கத்தியின் கூர்மை பிரவீன் கைகளிலும் பட்டிருக்கிறது. இருவருக்கும் நடந்த இரத்த சண்டையை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரவீனிடம் கத்தி குத்து சம்பந்தமாக விசாரணை செய்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.